தொடர்ச்சியாக இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இது 8வது வாரமாக இந்த மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலை 8வது வார மருத்துவ முகாம்களை நானும் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் பங்கேற்று தொடங்கி வைத்திருக்கிறோம். இந்த 8வது முகாமை பொறுத்தவரை சற்றேறக்குறைய 3000 இடங்களில் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே 7 வாரங்களை பொறுத்தவரை 16,516 முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த 16,516 முகாம்களில் 7,83,443 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதில் காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டோர் 3,270, சளி மற்றும் காய்ச்சல் உபாதைக்குள்ளானவர்கள் 1,972. அந்த வகையில் மழைக்கால வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு வாரந்தோறும் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 8வது வாரமாக இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த சனிக்கிழமை 23ஆம் தேதியும் அதற்கடுத்த சனிக்கிழமை 30ஆம் தேதியோடும் இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெறவிருக்கிறது. அண்மையில் ஒன்றிய அரசின் சார்பில் நிவாரணப் பணிகளை பார்வையிடுவதற்கும் மீட்புப் பணிகளை பார்வையிடுவதற்கும் டெல்லியிலிருந்து வந்திருந்த அலுவலர் குழு அதனுடைய தலைவர் ஒரு பேட்டியில் தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக மீட்புப் பணிகளை கையாண்டிருக்கிறது, மிக சிறப்பான வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அதேபோல் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மருத்துவ முகாம்கள் போன்ற பல்வேறு பணிகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் பெரிய அளவிலான பாதிப்புகளும் தொற்றுகளும் இல்லை என்று கருத்துக்களை தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த முகாம்கள் இதுவரை 16,516 முகாம்கள் ஒரு புதிய வரலாறை படைத்திருக்கிறது. இன்றைக்கு சென்னையில் வேளச்சேரியில் தொடங்கப்படுவதன் மூலம் சற்றேறக்குறைய 3000 முகாம்கள் இன்று தொடங்கி வைத்திருக்கிறோம். இந்த முகாமை பொறுத்தவரை எல்லா முகாம்களிலும் 9 மாதம் தொடங்கி 15 வயது வரையிலான இளம் சிறார்களுக்கு ரூபெல்லா தடுப்பூசி போடும் பணி கடந்த வாரம் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த பணியை பொறுத்தவரை குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு உள்ளான பகுதிகளில் இந்த இளஞ்சிறார்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த மழைக்கால சிறப்பு முகாம்களிலும் இந்த தடுப்பூசிகள் போடும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அவரவருடைய வீடுகளில் இருக்கிற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, சம்ப் என்று சொல்லக்கூடிய அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் போன்ற அந்த நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் நடத்தப்படுகிற மருத்துவ முகாம்களில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவைப்படுபவர்கள் அனைவருக்கும் 1/2 கிலோ ப்ளீச்சிங் பவுடரும் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது இங்கேயும் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. வேற எதுவும் கேள்வி?
இது சம்பந்தமாக நேற்றைக்கு நான் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். கொரோனா என்பது 2019 இறுதியில் தொடங்கி அது பல்வேறு வகைகளிலான உருமாற்றங்களை தொடர்ந்து பெற்று வந்தது. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு வசதியாக 98% மேலானவர்களுக்கு 3 வகை தடுப்பூசியும் போட்டு இன்றைக்கு தமிழக மக்களிடையே நோய் எதிர்ப்பு சக்தி என்பது கூடுதலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இது போன்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த கொரோனாவின் உருமாற்றம் என்பது தொடர்ச்சியாக பல வகைகளில் வந்து சென்று கொண்டிருக்கிறது. கொரோனா என்றும், ஆல்பா என்றும், பீட்டா என்றும், டெல்டா என்றும், டெல்டா பிளஸ் என்றும், கம்மா என்றும், கப்பா என்றும், ஒமிக்ரான் என்றும், ஒமிக்ரானில் ஒரு 20-30 வகைகள் என்றும் கூட பல்வேறு வகைகளில் இந்த உருமாற்றங்கள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக சிங்கப்பூரில் நிறைய பேருக்கு இந்த உருமாறிய கொரோனா தொற்று பரவல் இருப்பது அறியப்பட்டது. உடனடியாக சிங்கப்பூரில் இருக்கிற நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அந்த அமைப்பில் பணியாற்றுகிற மருத்துவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு பேசினோம். இது எந்த வகையிலான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று அவர்களிடத்தில் கேட்டபோது அவர்கள் சொன்ன தகவல், ஒரு பாசிட்டிவ் ஆன ஒரு நோயாளி 3 அல்லது 4 நாட்களில் நெகட்டிவ் ஆகிவிடுகிறது. இது இருமல் மற்றும் சளி ஆகிய 2 உபாதைகள் மட்டுமே இதனால் ஏற்படுகிறது. இது ஒரு வகையான ஃப்ளூ என்கின்ற வகையில் நேற்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய டிபிஎச் அவர்கள் பக்கத்திலே இருக்கிற கேரளாவை பொறுத்தவரை நேற்றைக்கும் கூட ஒரு 280 பேருக்கு பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்களோடும் கேரள அரசின் சுகாதாரத்துறை அலுவலர்களோடும் பொது சுகாதாரத்துறை அலுவலர் பேசியிருக்கிறார். அங்கேயும் இந்த தகவல் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தொற்றின் பாதிப்பு என்பது மிதமான பாதிப்பாகவே இருக்கிறது. இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் 3-4 நாட்களிலேயே சரியாகி விடுகிறார்கள் என்பது இன்றைக்கு வரை இருக்கிற கள நிலவரமாக இருக்கிறது. என்றாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ச்சியாக இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். காய்ச்சல் அதிகம் உள்ள பகுதிகளில், காய்ச்சல் பாதிப்புகள் அதிகம் இருக்கிற பகுதிகளில் இருப்பவர்களுடைய மாதிரிகளை அங்கே RT-PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் கடந்த 3-4 மாதங்களாக ஓரிலக்க எண் அளவிலேதான் இந்த RT-PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டு வந்தது. இன்றைக்கு இந்த பாதிப்புகள் அண்டை மாநிலத்திலும் அண்டை நாடுகளிலும் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் நாமும் கூட இந்த RT-PCR பரிசோதனைகளை காய்ச்சல் பாதிப்பு அதிகம் இருக்கிற பகுதிகளிலிருந்து எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாது இந்த மாதிரிகளை எடுத்து பகுப்பாய்வு செய்து இது எந்த மாதிரியான வைரஸ் என்பதை கண்டறிவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரிகள் அனுப்பப்பட்டு ஒரு 4-5 நாட்கள் அல்லது ஒரு வார காலத்திற்குள் அது என்ன மாதிரியான வைரஸ், எதிலிருந்து உருமாற்றம் பெற்ற வைரஸ் என்கின்ற அந்த விவரங்கள் தெரிய வரும். தெரிந்தவுடன் உங்களுக்கு சொல்வோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக இப்பொழுது தமிழ்நாடு அரசு இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இல்லை, இப்போ அதுக்குன்னு ஒரு தனியாகவே அந்த மஞ்சள் எல்லோ ஃபீவருக்குன்னு தடுப்பூசி போடக்கூட ஒரு மையம் இருக்கிறது. அது வெளிநாடுகளுக்கு போபவர்கள் முறையாக விண்ணப்பித்து போடும் பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதிகமான கேம்ப் அதுக்கான அவசியம் இல்லை. அது இப்போ இருக்கிறதே போதுமானதாக இருக்கிறது. வருபவர்களுக்கு தேவையான அளவுக்கு மருந்தும் கையிருப்பிலே இருந்து அந்த ஊசி போடப்பட்டு வருகிறது. இல்லை, அந்த மாதிரி
எல்லாரையுமே பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழலும் இல்லை. காய்ச்சல் பாதிப்பு எங்கே இருக்கோ, இப்போ ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு தெருவில் ஒரு 4-5 பேருக்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்குது, ஒரே வீட்டில் 2-3 பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் செய்து ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். போகிற வர எல்லாரையுமே பண்ணுறதுங்கிறது இப்போ தேவையில்லாத ஒன்று. அந்த மாதிரியான ஒரு பதட்ட சூழலும் இப்போது இல்லை. சார் நீங்கள் எதுவும் பேசுறீங்க சார்? நீங்கள் கார்பரேஷன் மாநகராட்சி சொல்லுங்களா சார்? கமிஷனர் கார்பரேஷன் டீட்டெயில் சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே நமக்கு எப்போவுமே ஒரு ஃபேஸ் ஃபர்ஸ்ட் வந்து இம்பேக்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. மழை வந்து 36 மணி நேரம் பெஞ்சு தண்ணி வெளியில் வந்து போகாமல் இருக்கக்கூடிய சூழல். அதுக்கு 4-5 நாளுக்கு அப்புறம் போஸ்ட் இம்பேக்ட் ஃபேஸ். அந்த ஃபேஸில் வந்து தண்ணீர் வடிந்த இடத்துல சுகாதாரத்துறையோட வழிகாட்டல் படி ப்ளீச்சிங் பவுடர் கொடுப்பது, டேங்க்ஸ் அவங்க சம்பை கிளியர் பண்ணுறது, அதே மாதிரி தொற்று நோய் தடுப்பது, அந்த பணிகள். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நம்ம இந்த 7-8 நாட்களில் 86,471 மெட்ரிக் டன் குப்பையை அகற்றியுள்ளோம். 86,471 மெட்ரிக் டன். அந்த கார்டன் கார்பேஜ்ங்கிறது குறைய தொடங்கி இனிமேல் நமக்கு இயல்பான கார்பேஜ் அதிகமாக தொடங்கியது. அது 10,000 மெட்ரிக் டன் வரைக்கும் ஏறி இப்போ குறைய தொடங்கினதோட ஆதாரம் என்னென்னா, நமக்கு குப்பையின் அளவு மாநகரத்தில் குறைய தொடங்கியுள்ளது. இந்த பணிகள் தொடரும். அது மட்டும் இல்லாமல் தொடர் மழை இருப்பதால் கண்காணிப்பு முதலமைச்சர் தொடர் சொல்லியிருக்காரு. கடைசியாக முதலமைச்சர் வந்து நம்ம முதலாம் ஜோனில் அந்த ஆயில் ஸ்பில் ஏரியாவில் இருக்கிற பணிகள் அனைத்து மாநில குழு வந்து தலைமை செயலர் தலைமையிலும், மாவட்ட குழு வந்து மாநகராட்சி ஆணையர் தலைமையிலும், அனைத்து பல்துறைகள் அங்கேயும் நம்ம மருத்துவ முகாம்கள், பல்மானாலஜிஸ்ட் எல்லாரையும் போட்டு அந்த ஏரியாலையும் கிளீன் பண்ணி அந்த பகுதியில் நேற்றுக்கு நம்மளோட மதிப்புரிய யூத் வெல்ஃபேர் மினிஸ்டரும் வந்திருக்காரு. தொடர்ந்து பணிகள் நடைபெறும். அனைத்து மண்டலங்களிலும் தாழ்வான பகுதியில் காலி மனைகளில் இருக்கிற தண்ணி தேங்கின இடத்தையும் எடுக்கும் பணி நடந்து கொண்டிருக்கு. நன்றி, வணக்கம். இல்ல அதை வந்து நம்ம வந்து எல்லாமே வேயிங் பிரிட்ஜோட இது நமக்கு பெரிய சவால் வந்தது. 3 நம்மளோட பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளோட இடங்கள் தண்ணியில் போயிடுது. அதற்கு மாற்று ஏற்பாடாக இன்னைக்கு புழுதிவாக்கத்தில் தொடங்குறோம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை வந்து ஒரு 60 விழுக்காடு மக்கள் தானாக பிரித்து சென்று இப்போ நம்மளோட வீடு சென்று தொடங்கி இன்னிலேருந்து எல்லா இடத்துலையும் தொடங்கியதுனால அது மறுபடியும் பிரித்து எடுத்துரும். இல்லையா நம்ம மெட்டீரியல் அந்த குப்பை கொட்டும் வளாகத்திலையும் மாற்று நிலையத்திலும் பிரித்தெடுக்கிறோம். கடைசியாக நாங்கள் குப்பை கொட்டும் வளாகத்தில் வந்த கணக்கு தான் நான் சொல்கிறேன். தொடர்ந்து இந்த பணி நடைபெறும். இந்த ஒன்றிய அரசிடமிருந்து வந்த அந்த குழு இந்த பேரிடர் அந்த வெள்ள நிவாரணம் குறித்து ஆய்வு செய்வதற்கு வந்த அந்த குழுவினரை ஒருங்கிணைத்த நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் இப்போது உங்களிடையே பேசுவார். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய டீமுடைய அஃபிஷியல்ஸ் வந்து எல்லாம் சுற்றி பார்க்கும்போது, நம்முடைய ரிலீஃப் பார்க்கும்போது ஒரு அது சம்பந்தமாக மெடிக்கல் கேம்ப்ஸும் பார்த்தாங்க, இது கூட பார்த்தாங்க. தேவர் குவைட் அப்ரிஷியேட்டிவ். இதர ஸ்டேட் வரும்போது ஒரு துறையுடைய நடவடிக்கை வந்து துறைகளுடைய நடவடிக்கை வந்து ஒருங்கிணும் முறையில் வந்து சிறப்பாக இருக்கும்போது மெடிக்கல் கேம்ப்ஸ் குறிப்பாக ஒரு பாராட்டினாங்க. அவங்க இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க, எத்தனை நாள் தொட வேண்டும். ஸோ வி ஹவ் டோல்ட் தட் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 10-15 டேஸ் இது நாங்கள் தொடரணும். இது சம்மந்தமாக வந்து டெய்லி ஈவினிங் டைம் வந்து மெடிக்கல் கேம்ப்ஸோட அனாலிசிஸ் பண்ணுவோம். அனாலிசிஸ் பண்ணி ஒவ்வொரு வார்டில் நாட் ஓன்லி மாநகராட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பேட், திருவள்ளூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளாக்ல எந்த வார்டில் ஃபீவர் கேசஸ் அதிகமாக இருக்கின்றதோ, டைரியா கேசஸ் இருக்க கண்காணிச்சு அங்கே வந்து லோக்கல் பாடிக்கு கூட நாங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறோம். அதாவது குளோரினேஷன் எங்கே கூடலாம் குறைக்கலாம் என்பதை பார்க்கும்போது படிப்படியாக ஆஸ் ஆஃப் நவ் அது என்ன ஃபீவர் கேசஸோட எண்ணிக்கை வந்து 6-7 இருக்கக்கூடிய விட இப்போ வந்து குறைகின்றது என்பது தட் இஸ் அ குட் பாயிண்ட். இருந்தாலும் ஆனரபிள் மினிஸ்டர் வந்து இந்த கேம்ப்ஸ் வந்து தொடர சொல்லியிருக்காங்க. இதுவரை வந்து 6th இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கூடிய கேம்ப்ஸ்லேருந்து இதுவரை கிட்டத்தட்ட 9,622 கேம்ப்ஸ் நடத்திருக்கோம். இந்த சென்னை மாநகராட்சி, செங்கல்பேட், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த கேம்ப்ஸ் வழியாக கிட்டத்தட்ட 6,28,000 பேருக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உரிய இது கூட கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் சார்பாக கூட மினிஸ்டர் கூட சொன்னாங்க,
பொதுவாக இது ரெயின் பிறகு வந்து குழந்தைகள் பொறுத்தவரையிலே மீசல்ஸ் நோய் வரதா வாய்ப்பு இருக்கு. அதான் வந்து ஒரு வலியுறுத்தி நாங்கள் மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறோம். கவர்மெண்ட் சார்பாக எல்லா பிஹெச்சிஸ்லே சென்னை மாநகராட்சி மற்றும் டிஸ்ட்ரிக்ட்ஸோடைய பிஹெச்சிஸ்லே குழந்தைகள் ஏற்கனவே அதாவது 1 வயசுலேருந்தும் 15 வயசு வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏற்கனவே மீசல் தடுப்பூசி போட்டாலும் கூட ஒரு தடுப்பூசி குறிப்பாக எங்கெங்கே தண்ணி தேங்கிட்டு இருந்தது அந்த ஏரியாலே தடுப்பூசி போட்டாக்கா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதே நேரத்தில் மீசல்ஸ் பொதுவாக மலைப்பிரு மீசல்ஸ் நோய் பரவலாக ஸ்ப்ரெட் ஆகிறதா வாய்ப்பும் அது தடுக்கலாம். இதுவும் தமிழ்நாடோட ப்ரோஆக்டிவ் பாலிசி கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட அதை பாராட்டினாங்க. ஸோ எல்லாமே இதை பயன்படுத்த வேண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக குளோரினேஷன் பொறுத்தவரையிலே ஒவ்வொரு நாள் வந்து ஏற்கனவே மெட்ரோ வாட்டர் சென்னையிலிருந்து மெட்ரோ வாட்டர் மாவட்டங்களில் இருக்கிற மாநகராட்சி நகராட்சி அல்லது பேரூராட்சி ஊராட்சி வந்து குளோரின் போடுறதா வந்து உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த குளோரின் பொறுத்தவரை அவங்க வந்து போடுறாங்க. அதே நேரத்தில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு வார்டிலே வந்து கடைசி பகுதியில் டெய்லி குளோரினுடைய அளவு செக் பண்ணி பிறகு நாங்கள் வந்து சில டைம் ஆனரபிள் மினிஸ்டருடைய தலைமையில் ஜூம் மீட்டிங் நடக்கும். நேற்றும் நைட்டு கிட்டத்தட்ட 8:30 மணி மீட்டிங் நடத்திட்டு சென்னை மாநகராட்சி செங்கல்பேட் காஞ்சிபுரம் திருவள்ளூர் எங்கெங்கே கடைசியாக இருக்கக்கூடிய ஏரியாலே குளோரினோட அளவு இருக்கக்கூடிய அளவு விட குறைவாக இருக்க வந்து நாங்கள் ஒரு கண்டுபிடிச்சிட்டு அது உரிய மெட்ரோ வாட்டர் ஆஃபீஷியல்ஸ்க்கு அந்த ஏரியாவில் இன்னும் குளோரினோட அளவு கூடுதலாக கொடுக்க வேண்டும் அப்படி நாங்கள் வந்து அவங்களுக்கு கண்காணிக்கிறோம். ஸோ வி ஆர் ஆல்சோ வாட்சிங். நம்பர் 1. நம்பர் 2 என்ன பார்த்தோம், சில ஏரியாலே ஸ்லம் ஏரியாலே மேலே இருக்கக்கூடிய சின்டெக்ஸ் டேங்க்ஸ் ஓப்பனாக இருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஓப்பனாக இருக்கக்கூடிய சின்டெக்ஸ் டேங்க்ஸில் வந்து டெங்கு கொசுவோட உற்பத்தி அதிகமாக இருக்கா வாய்ப்பு இருக்குது. அந்த ஏரியாவில் கூட நாங்கள் நேற்று கூட 3-4 ஏரியா வந்து நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி அங்கே அந்த கன்சர்ன் லோக்கல் பாடிக்கு மூடி சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் வந்து ஸ்லம் ஏரியாவில் வந்து எங்கெங்கே பொதுமக்களுடைய வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தது அங்கே கண்டிப்பாக மக்கள் அட்லீஸ்ட் 250 கிராம் அல்லது இன்னைக்கு மினிஸ்டர் half kg கூட கொடுத்தாங்க. ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து வீடு சுத்தம் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடர் கூட அதாவது குளோரின் வந்து உரிய நகராட்சியுடைய அதிகாரிகளுடைய தொடர்பு கொண்டு தன்னுடைய சின்டெக்ஸ் டேங்க்ல கூட எக்ஸ்ட்ரா ப்ளீச்சிங் பவுடர் போடுறதா ஏற்பாடு நாங்கள் பண்ணிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.